வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அலை வீசக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 2 டிகிரி செல்சியஸும் வட தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் 3 முதல் 5 டிகிரி செல்சியஸும் அதிகமாக வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தமிழ்நாட்டில் 35 முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாக வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்திற்கு 27 முதல் 37 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும் என்றும், கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக ஈரோட்டில் 42 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவானதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் கோடை காலத்தில் பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி குடிநீர் விநியோகம் செய்வது தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் நேரு, பெரியசாமி மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இதில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்பட மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவருக்கு அறிவுறுத்தினார். ஆழ்துளை கிணறுகள் வறண்டுள்ள நிலையில் அவற்றிற்கு பதில் வேறு குடிநீர் ஆதாரங்களில் இருந்தோ அல்லது லாரிகள் மூலமோ மக்களுக்கு குடிநீர் கிடைக்க பெறுவது உறுதி செய்யப்பட வேண்டும் என குறிப்பிட்டார். தேர்தல் நடத்தை விதிகள் நடைமுறையில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த முக்கிய பணிகளில் எந்தவிதமான சுணக்கமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என தலைமைச் செயலாளரை முதல்வர் கேட்டுக்கொண்டார். தென்மேற்கு பருவமழை காலத்திலும் முதல் ஓரிரு மாதங்களில் மழைகளை எதிர்பார்ப்பதை விட குறைவாகவே இருக்கக்கூடும் என்று இந்திய வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது. எனவே தற்போது அணைகளில் உள்ள நீரை சிக்கனமாக பயன்படுத்தி அடுத்த 2 மாதங்களுக்கு குடிநீர் தேவையை நிறைவு செய்ய வேண்டிய கடினமான சூழ்நிலையில் நாம் உள்ளோம். இதனை கருத்தில் கொண்டு அனைத்து துறை அலுவலர்களும் கவனமாக செயல்பட்டு குடிநீர் பிரச்சனை நிலவக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சென்று பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் உள்ள 22 மாவட்டங்கள் வறட்சியால் குடிநீர் பற்றாக்குறை உள்ள மாவட்டங்களாகவே ஏற்கனவே அறிவிக்கப்பட்டு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 150 கோடி ரூபாய் குடிநீர் விநியோக பணிகளுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதனை தேவைக்கேற்ப மாவட்டங்களுக்கு பிரித்தளித்து குடிநீர் வழங்கல் பணிகளையும் லாரிகள் மூலம் குடிநீர் விநியோகம் செய்யும் பணிகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்று வருவாய் நிர்வாக ஆணையர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கூட்டு குடிநீர் திட்டங்கள் மற்றும் நீரேற்று நிலையங்கள் தடையின்றி தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு சீரான தடை இல்லாத மின்சார அவசியம். எனவே இத்தகைய திட்டப் பணிகளுக்கு மின்சாரம் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்யுமாறு மின்வாரிய தலைவர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். நமது மாநிலம் இத்தகைய குடிநீர் பற்றாக்குறை சூழலை சந்திப்பதால் அனைத்து துறை அலுவலர்களும் ஒருங்கிணைந்து சிறப்பாக செயல்பட்டு அடுத்த 2 மாதங்களில் இந்த பற்றாக்குறையால் நமது மக்கள் எந்த வகையிலும் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழ்நாட்டில் கோடைக்கால பருவமழை நடப்பாண்டில் இயல்பை விட 83% குறைவாக பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் 1ஆம் தேதி கோடைக்கால வெயில் தொடங்கியுள்ள நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் தினசரி வெப்பநிலை உயர்ந்து வெயில் சுட்டரித்து வருகிறது. இந்நிலையில் கடந்த மார்ச் 1ஆம் தேதி முதல் தற்போது வரை தமிழ்நாட்டில் பெய்துள்ள மழையின் அளவு குறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்த காலகட்டத்தில் வழக்கமாக 54.7 மில்லிமீட்டர் மழை பதிவாகும் என்றும், ஆனால் நடப்பாண்டில் 9.4 மில்லிமீட்டர் மழை மட்டுமே பதிவாகி உள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. அதாவது வழக்கத்தை விட 83% குறைவாக மழை பெய்துள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.